இன்னைக்கு காலையிலேருந்து தோட்டத்துக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மணி பார்த்தா 12 மணி ஆயிடுச்சு. நேரம் ஒன்னதே தெரியலங்க. அதோட டக்குன்னு சமையல் பண்ண வந்துட்டேன். தனிச்சிக்காரனால பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவளுக்காக இன்னைக்கு சிக்கன் பிரியாணி தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65 தாங்க பண்ணிட்டு இருக்கேன். என் பையன் போய் இப்போ தாங்க சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்தான். எங்கள் வீட்டு ஸ்டைலில் சிம்பிளாக பிரியாணி கிண்டிக்கிட்டு இருக்காங்க. பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பிரியாணி தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அது கூடவே சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அரிசியும் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டாங்க. அது ஒரு பக்கம் வெந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் 65 புரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. பிரியாணிக்கு மோர் வெங்காயம் இல்லைன்னா எப்படிங்க, அதான் மோர் வெங்காயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் பிள்ளைங்க ஏதாவது செஞ்சு கேட்டால் செஞ்சு கொடுத்தாதாங்க தூக்கமே வரும். சிக்கனையும் வறுத்து எடுத்தாச்சுங்க. இங்கே சிக்கன் வறுத்து எடுக்க என் பையன் எடுத்து சாப்பிட்டான் ஒரு பக்கம். அவ்வளோதாங்க, பிரியாணி சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ண வந்துட்டாங்க. கடகடன்னு பாத்திரத்தையும் கழுவிட்டு வந்து அடிக்கிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் வருதாங்க பெரிய வேலையாகவே இருக்கும். அது நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அப்பயே நம்ம கழுவி வச்சிட்டோம்னா நம்மளுக்கும் வேலை மிச்சங்க. இதே மாதிரியே நைட்டு நம்ம சாப்பிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சிடணுங்க. நைட்டு க்ளீன் பண்ணி வச்சிருந்தோம்னா காலையில நம்ம தூங்கி எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது அப்படியே பாசிட்டிவாக இருக்கும். அப்படியே நம்ம கழுவாமல் போட்டோம்னா நெகட்டிவாக தாங்க இருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாகவே நமக்கு சமைக்கவே இன்ட்ரெஸ்ட் வராதுங்க. அவ்வளோதாங்க, கிச்சன் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அப்படியே தோட்ட வேலை பார்க்க போக வேண்டியதுதான். பாய்.